Hello kids, today we are going to see Sandhi. Sandhi na joining letters. Hindi grammar la joining letters பத்தி பார்க்க போறோம். Joining letters Sandhi ke bed na types. 3 types இருக்கு. Swar Sandhi, Vyanjan Sandhi, Visarga Sandhi. Swar Sandhi la 5 types இருக்கு. Dirgha Sandhi, Gun Sandhi, Yan Sandhi, Ayadi Sandhi, Vriddhi Sandhi. 5 types இருக்கு. இதுல தீர்க்க சந்திங்கிறது ரொம்ப ஈஸி தான். அத வந்து ஆ வந்ததுன்னா ஆவா மாத்தணும், ஈக்கு மாத்திரா அடுத்ததுல போடணும், ஊனா ஊக்கி மாத்திரா போடணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அதனால நான் டீட்டெயிலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குண் சந்தி. மற்ற 4 இதுவும் நான் டீட்டெயிலா பார்க்க போறோம். குண் சந்தி. குண் சந்தி பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு மேஜிக் பாக்ஸ் தேவைப்படுது. அந்த பாக்ஸ் மூலமா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு ஜாதுகரை நம்ம கூப்பிடலாம். ஜாதுகர் ஹெல்ப் பண்ணா அந்த பாக்ஸை வந்து நமக்கு ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ஜாதுகரை கால் பண்றதுக்கு? ஓகே, தேங்க்யூ. ஜாதுகர் கம் அண்ட் ஓபன் த பாக்ஸ். தேங்க்யூ. ஸோ இதுதான் லைனா படிக்கும்போது இதுல வந்து and ஆர் அதெல்லாம் வந்திருக்கும். ஹிந்திலே வரும்போது நமக்கு கொஞ்சம் கிட்ஸுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை தான் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏ பாக்ஸ், பி பாக்ஸ், சி பாக்ஸ் அப்படின்னு 3 பாக்ஸஸ் இருக்கு. ஏல வந்து ரெண்டுமே ஏல வருது, ஈல இருந்து ரூ வரைக்கும் பில இருக்கு, சி வந்து மித்த லெட்டர் எல்லாமே சில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுல குண் சந்தி. குண் சந்திக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா மகேந்திர. மகேந்திர அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். அதை டிவைட் பண்ணோம்னா மகா பிளஸ் இந்திர அப்படின்னு இருக்கு. மகாங்கிறதுல ஆவோட சவுண்டு வருது, அது ஏ பாக்ஸ்ல இருக்கு. சோ ஏ வந்துருச்சு. அடுத்து எது வந்திருக்குன்னு பார்க்கணும். இ வந்து சி பாக்ஸ்ல இருக்கா, பி பாக்ஸ்ல இருக்கா? கரெக்ட், பி பாக்ஸ்ல இருக்கு. சோ ஈங்கிறது பி பாக்ஸ். ஏயும் பியோட சவுண்டும் வந்ததுன்னா அது வந்து குண் சந்தின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் கணேஷ். ந இ ரெண்டுமே வந்திருக்கு. கணேஷ் ந வந்து ஏ பாக்ஸ்லயும் இ வந்து பி பாக்ஸ்லயும் சவுண்ட் இருக்கனால இதுவும் குண் சந்தின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்க ஹிந்தி புக்ல இருக்கும். அதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எழுத முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என் சந்தி. என் சந்திக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா யத்யபி. யத்யபிங்கிறதுல தி ரெண்டும் இருக்கு. திங்கிறது பியோட பாக்ஸ்ல இருக்கு, அது கூட சவுண்ட் வந்திருக்கு, அது ஏ பாக்ஸ்ல இருக்கு. சோ இத வச்சு நம்ம என் சந்தின்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ரூல் இந்த இதுக்கு என் சந்திக்கு என்னன்னா பி பிளஸ் பின்னஸ்வர். பின்னஸ்வர்னா அது ஏ பாக்ஸ்ல இருந்தும் வரலாம், ஆர் சி பாக்ஸ்ல இருந்து வரலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா இது என் சந்தின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது அயாதி சந்தி. அயாதி சந்தி எக்ஸாம்பிள் நாவிக். நாவிக்ங்கிறதுல சி பாக்ஸ்ல உள்ள சவுண்ட் ஈங்கிறது வந்து பி பாக்ஸ்ல இருந்து சவுண்டும் வந்திருக்கு. சோ சி பிளஸ் பின்னஸ்வர். அதே மாதிரிதான் பின்னஸ்வர்னா ஏ பாக்ஸ்ல இருந்தும் வரலாம், பி பாக்ஸ்ல இருந்தும் அந்த சவுண்ட் வந்ததுன்னா அயாதி சந்தின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து விருத்தி சந்தி. பரமேஸ்வர் எக்ஸாம்பிள் பரமேஸ்வர். டிவைட் பண்ணா ம வருது, ஏஸ்வர் ஏ ரெண்டுமே ஏ பிளஸ் சி ஏ பாக்ஸ்லயும் இருக்கு, பி பாக்ஸ்லயும் உள்ள சவுண்டும் வந்ததுன்னா அந்த வேர்டு எல்லாமே விருத்தி சந்தின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வெஞ்சன் சந்தி. நெக்ஸ்ட் வெஞ்சன் சந்தியில என்ன இருக்குன்னா ஒரு 5 ரூல்ஸ் இருக்கு. வெஞ்சன் சந்தியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 5 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆஃப் லெட்டர்ஸ். ஆஃப் லெட்டர்ஸ் வந்ததுன்னா அது வந்து எல்லாத்திலையுமே நம்ம வந்து எடுத்துட்டு போடணும். போட்டா அதை வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு போட்டுடலாம். அதை ரீப்ளேஸ் பண்ணணும். எதுல எல்லாம் ஆஃப் லெட்டர்ஸ் வந்திருக்கோ அதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும். எதை வச்சு? தேவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். சச் சரித்திர அப்படிங்கிறதுல சச் இச் வந்திருக்கு. இச்சோட சேவோட ஆஃப் லெட்டர். அதை எடுத்துட்டு பிளஸ் போட்டு
தேவை போட்டிருக்கு. அதே மாதிரி தான் மற்ற எல்லா ஆஃப் லெட்டர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணி தேவை போடணும். இதுதான் வெஞ்சன் சந்தியில் உள்ள ஃபர்ஸ்ட் ரூல். அதே மாதிரி ஊத்லேக் எல்லாமே வந்து ஆஃப் லெட்டர்ஸ் தான், அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ரூல், செகண்ட் ரூல் என்னன்னா டாட் வந்திருக்கும். நம்ம ஹிந்தியில மேல ஒரு டாட் இருந்ததுன்னா ம ந ஞ அந்த மாதிரி உள்ள சவுண்டுல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து ம வேர்ட்ஸ் சவுண்டு வந்ததுன்னா மேல டாட் இருந்ததுன்னா அந்த டாட்டை எடுத்துட்டு மவா போடணும். சம்யோகம் இருக்கிறத அந்த டாட்டை எடுத்துட்டு ம போட்டு பிளஸ் போட்டு யோகுன்னு போட்டிருக்கு. சம்லாப் அப்படிங்கிறத சம் டாட்டை எடுத்துட்டு ம போட்டு பிளஸ் போட்டு லாப்னு போட்டிருக்கு. அப்ப இதை சந்தின்னு கண்டுபிடிச்சு வெஞ்சன் சந்தின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் செகண்ட் ரூல். வெஞ்சன் சந்தி தேர்ட் ரூல் என்னன்னா ம வந்து அப்புறம் ச இக்ரு வந்ததுன்னா சன்ஸ்கிருத் அப்படின்னு இருக்குன்னா அதே ம தான். ஆனா அதை வந்து என்ன பண்ணணும், இஸ் ஆஃப் லெட்டரை எடுத்துட்டு ம போடணும். அந்த ம மாத்திரம் அதே மாதிரி என்ன பண்ணணும், ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் இருக்கிற ச ஆஃப் லெட்டரை எடுத்துட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி சம்ஹரன் அப்படிங்கறது சன்ஸ்கரன் அப்படிங்கிறத எடுத்துட்டு ம வந்து போட்டிருக்கோம். சம்ஸ்கார் அப்படிங்கிறதுலயும் சம் பிளஸ் காரா மாத்திருக்கோம். மவை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம்னா ச க்ரூ அது பக்கத்துல உள்ள ஆஃப் லெட்டரை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம மவை ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இதுவும் ம தான், மலே உள்ள ஒரு இன்னொரு ரூல். அதுல வந்து ஆஃப் லெட்டர் வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறது போட்டிருக்கு. அடுத்த ரூல், ஃபோர்த் ரூல், வெஞ்சன் சந்தியில ஃபோர்த் ரூல். ஒரு வேர்ட்ல ச வந்து வந்ததுன்னா அதை ஷவா நம்ம மாத்தணும். அபிஷேக் அப்படிங்கிற வேர்ட்ல ஷ வந்திருக்கு, அதை அபி பிளஸ் சேக்கா மாத்திருக்கோம், சோவா மாத்திருக்கோம். இங்க ஷே இருக்கனால இங்க ஷேன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வேர்ட்ல பாருங்க விஷம், அது ஷ தான் இருக்கு, அதனால அது சனே மாறி இருக்கு, வி பிளஸ் சம்னு மாறி இருக்கு. சுஷ்மா சு பிளஸ் ஷமான்னு மாறி இருக்கு. எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த சர்வை பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம், நீங்க இந்த ஷோவா மாத்திரணும். அடுத்த ரூல் வந்து இஷ்யூ டர்வும், ஆஃப் லெட்டர் இஷ்யூ டர்வும் வந்ததுன்னா அடுத்தது வந்து ஆஃப் லெட்டர் இஸ் பிளஸ் இஸ்ஸும் டர்வும் போடணும். இஷ்ட வந்தா இஸ்த போடணும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் யுதிஷ்டர்னு இருக்கு, அதுல வந்து யுதி பிளஸ் சிதிர்னு மாத்தி இருக்கு. இஸ் போட்டு தீ போட்டு இர் போட்டிருக்கு. யுதிஷ்டர் அப்படிங்கிறது இஷ்டவ வந்து இஸ்தவா மாத்திருக்கு. அடுத்தது நிஷ்டூர், நீ பிளஸ் இஸ்தூர்னு மாத்திருக்கு. இஷ்ட எங்க பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இஸ்தவா மாத்திரணும். இதான் ஃபோர்த் ரூல், வெஞ்சன் சந்தியில உள்ள ஃபோர்த் ரூல். நெக்ஸ்ட் வெஞ்சன் சந்தியில ஃபிஃப்த் ரூல் பார்க்க போறோம். அது என்னன்னா ஃபிஃப்த் ரூல் வந்து கர்வ். இப்போ வந்து இந்த கர்வ் வந்து வந்திருக்கிறத நம்ம வந்து இந்த கர்வ் வந்ததுன்னா ஏதோ ஒரு லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கர்வ் வந்ததுன்னா அந்த எடுத்துட்டு நம்ம இந்த கர்வா மாத்திரணும், தேர்ட் கர்வா மாத்திரணும். ஃபர்ஸ்ட் உள்ளது கொஞ்சம் இது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும், ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ச த ப அதெல்லாம் மாத்துறது ஈஸி. கச்சட்ட தபர எல்லா தப வரைக்கும் எல்லாமே வந்து அதே ரூல் தான். ஃபர்ஸ்ட் ரூலை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கர்வ் இருக்கிற இடத்துல தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் கர்வ் வந்ததுன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கர்வை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும், அதுதான் ரூல். ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ணணும், தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் கர்வ் எங்கேயாவது பார்த்தோம்னா அந்த கர்வை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கர்வை போடணும், இதான் ரூல். வாகீஷ் அப்படின்னு இருக்கு, அதுல வந்து இந்த கீயை எடுத்துட்டு வாகீஷ்னு வாக் பிளஸ் ஈஷ்னு போட்டிருக்கோம்.
கர்வை ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா அது எந்த கர் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் கர் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்வா ரீப்ளேஸ் பண்ணணும். அதேதான் சேர்க்கும் அதேதான் எல்லாத்துக்குமே தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வந்ததுன்னா அதை வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் உள்ளதா மாத்திரணும். ஃபர்ஸ்ட் சேர்வா ஃபர்ஸ்ட் டவா மாத்திரணும். நெக்ஸ்ட் பார்க்க போறது விசர்க சந்தி. விசர்க சந்தினா என்னன்னா, அதுல வந்து ஒரு விசர்க சந்தி விசர்குக்கு அப்புறம் விசர்குக்கு அப்புறம் வர்ற ஸ்வரோ இல்லைன்னா வெஞ்சனோ, தவனினா சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து வர்றத வச்சு விசர்குல வந்து பரிவர்த்தன் வரும். பரிவர்த்தனா சேஞ்சஸ் வரும். அதுதான் நம்ம வந்து விசர்க சந்தின்னு சொல்றோம். மன்ஹ பிளஸ் பல் மனோபல் அப்படின்னு இருக்கு. மன்ஹ பிளஸ் பல் மனோபல். அதே மாதிரி நமஹ பிளஸ் கார் நமஸ்கார் அப்படின்னு இருக்கு. இதுல நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம், இதுல நிறைய ரூல்ஸ் இருக்குங்கிறத. இங்க வந்து நோனு மாறி இருக்கு, வந்து நோனு மாறி இருக்கு. இங்க வந்து இசை இல்ல, ஆனா நமஸ்கார்னு வந்திருக்கு. இசை எங்க இருந்து வந்தது அப்படிங்கறதுதான் இங்க பார்க்க போறோம். விசர்க சந்தியில விசர்க சந்தி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து இந்த டாட், 2 டாட் இருக்கு இல்லையா, இதுதான் விசர்கு. இந்த மாதிரி வந்தாலே அது விசர்க சந்தி தான். ரொம்ப ஈஸி. சோ அதுல வந்து எப்படி ரூல்ஸ் இருக்கு, எத்தனை ரூல்ஸ் இருக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரூல், கிசி வர்க் கா, ஏதாவது ஒரு கிசி வர்க் கா தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வந்தது அப்படின்னா அதை எப்படி மாத்தணும், ஓவா மாத்தணும்னு வரும். அதை வந்து ஓன்னு மாத்தணும். அதே மாதிரி அதே இதுல இன்னொரு ரூல் என்னன்னா, இது வந்தாலும் ரீப்ளேஸ் இட் வித் அந்த விசர்கா அதை வந்து மாத்தணும். ஓன்னு மாறுது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஓன்னு வரும். தவ்ஹ பிளஸ் பல் தபோபல். ஓ வந்து அப்படிதான் மாறி இருக்கு. இங்க வந்து ஓட சவுண்ட் வந்திருக்கு. மனோபல் அப்படிங்கறதும் அப்படிதான் ஓவா மாறி இருக்கு. தபோபல் அதுவும் சேம் தான், ஓவா மாறி இருக்கு. விசர்க் வந்து ஓவா மாறி இருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள், சர்ஹ பிளஸ் வர் சரோவர். விசர்க இருக்கிற இடத்துல ஓன்னு போட்டணும். விசர்க வந்து எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஓவை வச்சு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இங்க விசர்க வந்து இங்க இருக்கு, சர்ஹ, அத வந்து ஓவா மாத்திருக்கோம். ராவ வந்து ஓவா மாத்திருக்கு. வயஹ பிளஸ் விருத் வயோ விருத் அப்படின்னு மாறி இருக்கு. மன்ஹ பிளஸ் ஜ மனோஜ், மன்ஹ பிளஸ் ஜ மனோஜ். சோ ஃபர்ஸ்ட் ரூல் ரொம்ப சிம்பிள், ஓவா ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. விசர்க வந்து நம்ம ஓ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் ரூல், ச இல்லைன்னா ச வந்ததுன்னா அத ஷவா மாத்தணும். ஷனாலும் ஹாஃப் ஷவா மாத்தணும். அதுல பியும் இருக்கு. செகண்ட் ரூல்ல பி அண்ட் சி 3 லெட்டர்ஸ் இருக்கு. அது வந்தா இஷா மாத்தணும். த வந்தா சவா மாத்தணும். அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. செகண்ட் ரூல்ல ஏபிசின்னு 3 இருக்கு. ரொம்ப சிம்பிள். அது எல்லாமே ஷ தான். ஆனா எந்த ச வந்தா ஷ வரும், அது பார்த்து போடணும். நிஹ பிளஸ் சல் நிக்ஷல். தன்ஹ பிளஸ் டங்கார் தனுஷ்கார். அடுத்தது மன்ஹ பிளஸ் தாப் மனஸ்தாப். மன்ஹ பிளஸ் தாப் மனஸ்தாப் அது மாதிரி வந்திருக்கு. சோ செகண்ட் ரூல் விசர்க சந்தியில செகண்ட் ரூல் முடிஞ்சது. தனு பிளஸ் டங்கார் தனுஷ்கார். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். விசர்க சந்தியில தேர்ட் ரூல்,
ஷ இஷ இல்ல ஷ இல்ல இஷ ச வந்ததுன்னா எப்படி வந்து மாறுது அப்படின்னு பார்க்கலாம். நிக பிளஸ் சந்தேக், இந்த ச வந்ததுன்னா அப்படியே எழுதினாலும் விசர்கோட சேர்த்து எழுதினாலும் கரெக்ட் தான். இல்லைன்னா அந்த சர்வை வந்து ஆஃப் லெட்டரா மாத்தி எழுதினாலும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த ஷ வந்தது அப்படின்னா அதை வந்து அந்த விசர்கோட சேர்த்தும் எழுதலாம், இல்லைன்னா ஆஃப் லெட்டர் போட்டு விசர்குக்கு பதிலா ஆஃப் லெட்டர் போட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ரூல். அ ஆ கே அல்லவா கோயி பி ஸ்வர், வேற ஏதாவது ஆவும் ஆவும் இல்லாம வேற ஸ்வர் வந்தாலும் சரி, அது ஒரு ரூல். அது வந்தாலும் ர தான் போடணும். அடுத்தது வந்து பி, என்னன்னா வர்க்குல வந்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வெஞ்சன் வந்ததுனாலும் எரள ய ல வ ஹ வந்தாலும் ரவா மாத்தணும். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், ஈஸியா புரியும். दुह प्लस उपयोग दुरुपयोग, दुर्वासना दुर्वासनाன்னு மாறி இருக்கு. புன்ஹ ஜன்ம, புன்ஹ பிளஸ் ஜன்ம அப்படிங்கிறது புனர்ஜன்ம அப்படின்னு மாறி இருக்கு. துஹ்தின் துர்தின் அப்படின்னு மாறி இருக்கு. ர வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. தேர்டு ஃபோர்த்து வெஞ்சன் வந்தா கூட அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு ர வந்து மாத்துது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிஃப்த் ரூல். ஃபிஃப்த் ரூல்ல இ உ வந்தது அப்படின்னா விசர்குக்கு அப்புறம் அதை வந்து ரவா மாத்தணும். ரவும் பக்கத்துல வந்தது, இ ஊக்கு பக்கம் ரவும் வந்ததுன்னா அது எப்படி சேஞ்ச் ஆகுது விசர்கோட சேர்ந்து. எப்பவுமே வந்து பிக் இ ஊ வந்ததுன்னா அதை வந்து ர வந்ததுன்னா நம்ம சோட்டா இ சோட்டா ஊவா மாத்தணும். நிக பிளஸ் ரோக் நிரோக், இதுல ரவும் பக்கத்துல வந்திருக்கு, ஈயும் வந்து வரும்போது ரோன்னு நிரோக்னு மாறி இருக்கு. நிக பிளஸ் ரஸ் நிரஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரூல், அ யா ஆ வந்ததுன்னா அது இல்லைன்னா அ இல்ல ஆவை தவிர பின்ன ஸ்வர் மற்ற ஸ்வர் வந்தாலும் விசர்கு வந்து ஒமிஷன், விசர்கு கா லோப் ஹோ ஜாயேகா. அதாவது அந்தக பிளஸ் ஏவ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ல அந்த விசர்கு வராம அதை எடுத்துட்டு ஒமிட் பண்ணிட்டு அந்தியேவ் அப்படின்னு மாறி இருக்கு. அந்தக பிளஸ் ஏவ் அப்படிங்கிறது அந்தியேவ்னு மாறி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செவன்த் ரூல், विसर्ग से पहले अ हो और विसर्ग के बाद क या प அப்படி வந்ததுன்னா சேஞ்சஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. விசர்குக்கு முன்னாடி பகலைனா முன்னாடி வந்து ஓ இல்லைன்னா மற்றதோ வந்ததுன்னா சேஞ்சஸே பண்ண வேண்டாம். பிராத்தக பிளஸ் கால் அப்படிங்கிறத பிளஸ் எடுத்துட்டு பிராத்தகால் பிராத்தகால் கால்னு மாத்திர வேண்டியதுதான். அந்தக பிளஸ் கரண் அப்படிங்கிறத அந்தக கரண் பிளஸ் எடுத்துட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இதோட விசர்க சந்தி முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு சந்தி பத்தி கிளியரா அந்த வீடியோல பார்த்துருக்கோம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வந்து கிராமர்ல வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வேற எந்த லெசன்ஸ் கிரேடுக்குள்ளது வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.